போக முடியாத இமயமலைக்கா போயிட்டு வந்தாச்சு. இந்த பக்கத்துல நம்ம ஊர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ல வேள்பாரி வாழ்ந்த பரமமலை என்கின்ற பிரான் மலை கிட்ட இருக்கிறோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரே இடத்துல வந்து மத நல்லிணக்கத்தோட ஒரு தர்கா, ஒரு பாலமுருகன் கோயில் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கா. இது எப்படிங்க தீனி வந்திருப்பாங்க மேல? ஒரு ஆள் கட்டபொம்மை ஒரு ஆள் வச்சு தெரிஞ்சிருக்காருண்ணா. ஒரு ஆள்? ஆமா, பிரம்மாலை. இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். கண்ணில தெரிவதென்ன கண்ணியிலமான காவியமா ஓவியமா கண்ணியிலமான. சென்னையில LIC பில்டிங் மாதிரி வச்சிருக்காங்க. சரிண்ணா, இந்த பேர் நம்ம கார் நிக்குது. நான் வர வந்த பாதையை பார்த்தாச்சுண்ணா. பார்த்தாச்சு. எவ்வளோ உயரத்தில் இருக்க பாரு. அப்பா, அந்த பரம்பு மலை என்கின்ற பிரான் மலைக்கு போயிட்டு இருக்கோண்ணா. நத்தம் வழியா வரலாம், மதுரை வழியா வரலாம், திருச்சியிலேருந்து வரலாம், காரைக்குடியிலேருந்து வரலாம். நம்ம இப்போ எந்த பாதையில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காரைக்குடியிலிருந்து குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி, திருப்பத்தூர், சிங்கமுனாரி அந்த தாண்டி நம்ம போகிறோண்ணா. இந்த போகிற வழியிலே பார்த்தோம்னா தாமரை மலர்கள்லாம் அப்படியே மலர்ந்து சந்தோஷமாக நம்ம வரவேற்கிறாங்கண்ணா. அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தாமரை மலர்கள் தான். பிரான் மலைக்கு போகிறதுக்கு வழி இதான். இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிபி மங்கலம் இங்கே தான் இருக்கோம். லெஃப்ட் சைடில் தானே இருக்கு மலை. ஆமாம், லெஃப்ட் சைடு தானே. லெஃப்ட் சைடு போனால் இப்படி போனால் ரைட் சைடு. இப்படி போய் கீழே வழி இருக்கு, வீடு தானே இருக்கு. பின்னாடி போனால் சிங்கம்னாரிண்ணா. சிங்கம்னாரி முன்னாடி வந்து திருப்பத்தூர். இடத்துக்கு நடுவில் சிவி மங்கலம்ன்ற ஊரில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம ரைட்டில் போக போகிறோம். எனக்கு லெஃப்டில் போகிறேன். ஆமாம். இடது பக்கமாக தெரியுது இல்லையா, அதான பிரான் மலை. லெஃப்ட் சைடு தெரியுது, அதானே சொல்கிறேன். அந்த பக்கம் ஒன்று இருக்கு. சொன்னதை விட்டுட்டேங்க. சரிண்ணா, இப்போ வலது பக்கமாக தெரியுதுல்ல, அதான பிரான் மலை. பிரான் மலை அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோண்ணா. The next day. மற்ற ஊர்களில், மற்ற மார்க்கெட்டுகளில் எல்லா இடத்துலையும் நானும் ஏறாத மார்க்கெட்டு கிடையாது, போகாத ஊர் கிடையாது. அங்கெல்லாம் பசு மாடுங்க தான் அதிகமாக இருக்குது. ஆனால் சிங்கமுனாரியில் மட்டும் எதுக்காக காளை மாடுங்க அதிகமாக இருக்குது. இங்கே கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்க. ஓ, கோயில் நேர்ந்து வரும். நேர்ந்து விடுறதுனால இல்லைங்க. அதுலேருந்து பழகினது தான் பூரா மாடு. எந்த கோயிலுக்காக? சேவ பெருமாள் கோயில் அந்த ரோட்டு பக்கத்தில் இருக்கு. போக முடியாத இமயமலைக்கா போயிட்டு வந்தாச்சு. இந்த பக்கத்துல நம்ம ஊர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ல இருக்கிற வேள்பாரி வாழ்ந்த பரமமலை என்கின்ற பிரான் மலை கிட்ட இருக்கிறோம். இப்ப நம்ம காரைக்குடியில இருந்து நம்ம தோட்டத்துல இருந்து பார்த்தோம்னாக்கா இமயமலை, இது பிரான் மலை தெரியுது. இமயமலை தெரியுதா? இமயமலைக்கா போய் வந்துட்டோம். இந்த மலையை பார்க்கலான்னு பார்த்தாக்கா முடியல. அதனால இப்போ இங்கே வந்திருக்கிறோம். நம்ம தோட்டத்துல இருந்து பார்க்கும்போது இந்த பிரான் மலை தெரியுது. இந்த மலை மேல ஏறி நம்ம தோட்டம் தெரியுதா அப்படின்னு பாக்குறோம் இன்னைக்கு. டேய் அப்பா, மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நல்ல ஒரு முயற்சி. ஆனால் நாங்களும் அதுக்காக வரலண்ணா. தமிழ்நாட்டிலே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரே இடத்துல வந்து மத நல்லிணக்கத்தோட ஒரு தர்கா, ஒரு பாலமுருகன் கோயில் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கா. நானும் போயிட்டு 2 சாமிகளும் சந்திச்சுட்டு கும்பிட்டுட்டு நம்ம தோட்டம் தெரியுதா, தோட்டத்தில் யார் யார் அங்கே வேலை பார்க்குறான், என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பரம்பு மலை என்கின்ற பிரான் மலைக்கு தான் போக போகிறோம்ண்ணா. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம காரைக்குடியிலேருந்து 45லேருந்து 50 கிலோமீட்டரு அந்த தூரத்தில் இருக்குது. இங்கே வந்தோம்னா அழகான இயற்கை அழகெல்லாம் பார்க்கலாம். நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம், நம்மளுடைய இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒரே தெருவில் ஒன்றா ஒற்றுமையாக இவங்க பண்டிகைக்கு அவங்க போகிறதும், அவங்க பண்டிகைக்கு இவங்க வர்றதும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பிரான் மலையோட சிறப்பு அம்சம்னு பார்த்துட்டோம்னா தர்காவும், முருகர் கோயில், விநாயகர் கோயில், இந்த மாதிரி இந்துக்களின் கோயில்களும் இஸ்லாமியருடைய மசூதியும் ஒரே இடத்துல இருக்குது. பக்கத்தில் இன்னொரு சிறப்புன்னு பார்த்துட்டோம்னா
இப்போ நம்ம வரும்போது பிரான்மலைக்கு போகிறோம் அப்படின் போது இங்கே வந்துட்டோம். வந்த பின்னாடி அந்த தர்காவில் நைட்டு போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி மலைக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எந்த மதத்தை சார்ந்தவர் வந்தாலும் இலவசமாக அந்த தர்காவில் வந்து இடம் கொடுக்குறாங்கண்ணா. இப்போ நீங்கள் வரணும் அப்படின்றவங்க நம்ம சேகரண்ணா மாதிரி நல்ல ரூமில் பெட்டில் ஃபேன் காற்று ஏசியோட தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் சிங்கம்புனாரி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே ரூமுங்க இருக்குது. நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு விடிய காலையில் வீடியோ எடுக்கிறதுக்காக மக்கள்கிட்ட அழகான இடங்கள், ஏன்னா வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அவங்களால இங்கே வர முடியுமான்னு தெரியல. அப்படி வர்றவங்க நம்ம நண்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்க நாங்களும் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு இந்த அழகான இடங்களை காட்டணும். அதுக்காக தான் நம்ம வெளிச்சத்தில் ஏறுறோம், வெயிலில் ஏற போகிறோம். இந்த பிரான் மலையை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது. அதனுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வெடிகுண்டு முருகேசனை இன்னைக்கு கிளப்பின்னு போகிறோம். போகிற வழியில் என்னென்ன கக்குறாரு பார்க்கலாம். பிரான்மலை ஊருக்குள்ளே போகிற முற்றா கண்ணா ஏன்னா முட்டிட்டு இப்படியே போயிடலாம். வந்திருக்கீங்க பிரான்மலை சிறப்புகள்: பேர் இல்லா மரமும் பேரா மலையும் ஆறுகளும் மண்டபமும். முன்னாடி நிறைய இன்னும் 2வது வரி விட்டுட்டேன். படிக்க தெரியாதா வரமாவது பாருங்க. மும்முனை மதிலும் மும்முனை மதிலும் 3 திருத்தலங்களும் 3 திருத்தலங்களும் 6 கால் மண்டபமும் அருணோ உதய காட்சியும் உறங்காவல்லி பூஜையும். அதுக்கப்புறம் சேர்ந்த வடிவேறு சொல்லலாம். உறங்கா புலியும் உலகோர் வியக்கும் ஒப்பில்லா மணியும் தேரோடும் வீதியும் தானடித்த தேனடி தீர்த்தமும் எல்லை இல்லா அழகாய் ஏகந்த விநாயகரும் 16 கால் மண்டபமும் பேரவரின் சிறப்பும். யாரோட? பேரவரின் சிறப்பும் பைரவரின் சிறப்பு. பைரவரிமா எனக்கு பள்ளி கொடுத்தது சொல்லி கொடுத்த வார்த்தை அப்படி. 1000 கால் தேனும் அடையாள அன்னைக்கு ஸ்கூலுக்கு போலையோ அடையாள தீர்த்தமும் இல்ல மத்தனத்தோட வந்துட்டான். 5 எத்தனை? ஏய் விரல மட்டும் என்ன சொல்றான்? விரல மட்டுமா? அப்ப 10 தான் சார். அடையாளஞ்சன் தீர்த்தமும் தென்மை காட்சி தரும் தேனைமை காட்சி தரும் திருக்கையிலை பிரான்மலையா? ஆமா. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். யாரு படிக்க வச்ச 5 பைசாவுக்கு பல்பு வாங்கி தர மாட்டேன்ட்டான். அப்பங்காரனா எங்க போய் ஏய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இப்ப பிரான்மலை மேல உள்ள ஷேக் அவுலியா தர்கா, அந்த தர்காவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்துக்களுடைய 5 கோயில் தலங்கள் இருக்கிறது. அது என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம பார்த்தோம்னா முதல்ல நிற்கிற இடம் பார்த்தோம்னா வைரவர் கோயில். இந்த வைரவர் கோயிலில் வந்து கும்பிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா 6 கால் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது எதுக்காக அந்த 6 கால் மண்டபம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வெறும் 4 தூண்களை வச்சு ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. 4 தூண் வச்சுருந்தா எப்படி 6 கால் மண்டபம்? ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க. அது பேர் வந்து 6 கால் மண்டபம். ஆனால் 4 தூண் தான் 4 தூண் தான் இருக்கு. அது என்னன்னு அங்கே போய் பார்க்கலாம். அந்த மண்டபத்துக்கு கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு கோயில் இருக்குண்ணா. அந்த கோயில் என்னன்னு பார்த்தோம்னா தேன் அம்மையார் கோயில். இப்போ தேன் அம்மையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா மலையாண்டி கோயில் அப்படின்னு சொன்னதா இந்த ஊரில் வந்து பிரபலமாக இருக்குங்கண்ணா. இப்போ கோயில் பேர் பார்த்தோம்னா மலையாண்டி கோயில், ஆனால் உள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தேன் அம்மையார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பால முருகர் கோயில் இருக்குது. அங்கேருந்து நம்ம திரும்ப போனோம்னா கடைசியாக நம்ம போக வேண்டிய ஷேக் அவுலியா தர்கா இருக்குது. இப்போ நம்ம அந்த தர்காவுக்கு போனால் தான் மலையோட உச்சிக்கு போக முடியும். போகலாங்களா? கண்டிப்பாக. இப்போ நம்ம மலை மேலே ஏற போகிறோம். அங்கே வந்து அதிசயமான மரங்களும் மருத்துவ குணமுள்ள மூலிகைகளும் நிறைய இருக்குதான், பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லைண்ணா, சொனைகள் நிறைய இருக்குண்ணா. பார்த்து விழுந்துடாதீங்க. சொனைகள் இருந்தால் அரிக்குமே. அந்த சொனை இல்லைண்ணா, சொனைகள் அப்படின்னா ஊற்று அருவிகள். அருவியா கொட்டுமாண்ணா? ஆமா.
வச்சு பொன்னாகைய ஒன்ன வச்சு போராட நினைச்சவரே அம்மா இப்ப ஏறி எங்க போக போறோம் சும்மா தூரம் எப்படி போய் ஏறி இறங்குறதுன்னு தெரியல. பாருங்க பாக்குள்ள பீதி கிளம்புது. அதுக்குத்தான் இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுமா? மனதில் உறுதி வேண்டும். பாக்குமே அருமையான விறகா இருக்கேண்ணா. இங்க விற்கிறாங்க சமைக்கிறதுக்கு. விற்கிறாங்களா இல்லை வீட்டுக்கு வச்சுருக்காங்களா? வீட்டுக்கு ஏன் விற்பாங்க? விற்பாங்களா? ஆக்க வராங்கல்ல இந்த வரவங்கள அந்த மாதிரி கூட்டத்துக்காக காசு வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு கோயில் இங்கேருந்து நடந்து போகிறதே கஷ்டம். இல்லை விறகு வேறு தூக்கிட்டு போகிறாங்களா? போகிற வழியில் பக்கத்தில் எங்கே சமைச்சு சாப்பிட்றாங்க. எல்லாமே தீர்ப்பாங்க ஜாமான் எல்லாமே. என்ன மனுஷன் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இந்த வெடிகுண்டு முருகேசன் என்ன பேர்லாம் போட்டு வச்சு பதிச்சு வச்சுருக்காங்க? என்ன விஷயம்? நேர்த்திக்காரன் மாதிரிண்ணா. கால் தடத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இந்த ஆட்டுக்கு என்னன்னு சொல்லுங்க. அதானே அது வந்து என்னுடைய லவ் பிச்சுன்னு போக கூடாதுன்றதுக்காக பெராட்டி நடிக்கிறது. லவ் பிச்சு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. என்ன போட்டிருக்கு? பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்யப்பட்டதுன்னு போட்டிருக்குது. அப்படி எதுல என்னதுன்னா நம்மளோட சில தரத்தல்கள் கொண்டு வந்து போட்டு போடுறது. நம்மளாட்டம் இல்லை, ஒன்னே மட்டும் இல்லை. ஏன் என்ன சேர்த்துக்கிறேன்? சரிண்ணா, அம்புக்குறி போட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு ஏறதுக்கு போட்டுக்கிறாங்க. மாறி போயிடக்கூடாதுண்ணா. இதுதான் பாதைகள்ங்க. நடுக்க எழுதி வச்சிருக்காங்கப்பா. இல்லைண்ணா வரக்கூடாதுண்ணா. போகும்போது பார்த்தா தெரியுது என்ன எழுதியிருக்காங்கண்ணா. எச்சரிக்கை, மது அருந்திவிட்டு ஆலய வளாகத்துக்குள் நுழையாதீர்கள், மீறினால் மலையிலிருந்து தள்ளப்படும். அப்ப நீ கீழே வெயிட் பண்ணா ஏன் அதை போட்டிருக்காங்களே. நாம காலைல குளிச்சு சுத்தமா தானே வரோம். கவனித்தீரா? எதை மண்ணா? நாம காலைல குளிச்சு சுத்தமா தானே வரோம். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இதான் பாண்டி ஈசத்தால. ஈசல் தலையா? ஆமா பாண்டி. உண்மையை சொல்றியா? நிஜமா மோந்து பாரு என்ன வாசனை வருதுன்னு. ஆமா, இதுல கொஞ்சம் புடின்னு போயிட்டு ஈசல் வீடியோ பண்றோம். வரும்போது புடிங்களா? ஆமா. அருள்மிகு மயிலாண்டி. மலையாண்டிடா, மயிலாண்டி இல்லடா. மலையாண்டி கோயில். வைரவர் நிக்கிறாரா? வழி காட்டுறாரு. நான் இப்போ நம்ம மலை மேலே உள்ள தர்காவுக்கு போனோம்னா 2265 அடி ஒசரத்துக்கு நம்ம போகணும். மேலே போகணும். அதுக்குள்ளவே டர் வாங்குதா? படிக்கட்டு வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வழக்கம் போல கல்லுங்க தான். இல்லை படிக்கட்டு வருமா வராதான்னு பெரியவரே. மேலே படிக்கட்டு இருக்கா? இங்க வந்து ஒரு 226 படிக்கட்டுகள் இருக்கு. கேட்டுங்க மக்களே, 2265 அடிக்கு 220 படிக்கட்டு இருக்கா. நீ எல்லாம் வெடிகுண்டுன்றதுக்கு வேகமா இருக்குது. அடிச்சு வெட்டியை போட்டு இதெல்லாம் ரோடு ஆகிறது இல்ல. பர்வதமலையில் மாதிரி கம்பி பாறை போல இருக்குண்ணா. கம்பிப்பாறை. இங்க பாருங்க, இந்த பாறையில இருந்து பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லா ஊர் எல்லாம் தெரியுது கிளீனா. இப்ப பாத்தீங்கன்னாக்கா மலைக்கு மேல 3, மலைக்கு கீழே 4, மொத்தம் 7 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். மாத்தி சொல்லிட்டீங்கன்னா இல்ல, மலைக்கு மேல 4, மலைக்கு கீழே 3. என்னது? நம்ம நடந்து வந்த பாதைகள் தூரம் இப்ப 7 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். இதுக்கு இந்தாண்ட இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்கு பார்க்கலாம். மேலே போனாதானா 7 கிலோமீட்டர் முடியுது. அப்ப இதுக்கு இந்தாண்ட 3, இந்தாண்ட 4. 3 ஒன்று 4 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னும் 3 கிலோமீட்டர் மேலே ஏறணும். கேமராமேன் நிக்கிறது போல. அப்படியே அப்பா அடிங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள், வேள்பாரி மற்றும் மூதோர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி குளத்துல தான் இங்க வந்து இயற்கையான தண்ணி சொன ஊத்து இதில் தான் குளிச்சாலும் குடிச்சாலும் இதை பயன்படுத்துவாங்க. அப்போலாம் நல்லா தூய்மையாக வச்சுருந்துருக்காங்க. இப்போ வந்து நம்மள மாதிரி ஆளுங்க வர்றதுனால கொஞ்சம் இதாக கிடக்குது, பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கத்தில் பச்சைநாத்தி அம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வரவங்களும் இங்கே குளிச்சுட்டு கோயிலை போய் சுற்றி பார்த்துட்டு போவாங்க. இந்த மாதிரி பல சுனைகள் இருக்குது. பிரார்த்தனைக்காரங்களாம் வந்து அவங்கவுங்க நேர்த்தி கடனுக்காக அருவா அடிச்சு வந்து வைக்கிறாங்க, மணி கட்டிருக்கிறாங்க. அவங்கவுங்க என்னென்ன குறைகளோ வேண்டிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நிறைவேறுச்சுன்னா மீண்டும் வந்து ஏதாவது ஒரு அபிஷேகம் கொடுப்பாங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா? மதகப்பட்டி. மதகப்பட்டியா? சிவகங்கை மாவட்டம் மதகப்பட்டி. இங்கே நம்ம பச்சைநாச்சி அம்மன் அவங்களுக்காக மட்டும் அடிக்கிறீங்களா? ஏன் அந்த தலை எதுக்குங்க வச்சிருக்கீங்க? இலை போடுறது தான் படம். இதை வச்சா படைப்பீங்களா? ஏன் இதை 4 கால் மண்டபம்னு சொன்னாங்கனாக்கா, இப்போ பாருங்கள் 4 கால் தெரியுதா? இப்போ பாருங்கள் 6 கால் மண்டபம். இதுக்கு தான்
அந்த அளவுக்கான இருக்காங்க. என்னடா நீ? மாதிரி பாருங்க, பாதி தூரம் வந்துட்டோம். மேலே பாருங்க, இதுக்கு மேலே இருக்குது கோயில். அங்க பார்க்கும்போதே கர்ப்பம்லாம் கிளங்குது. இதுல எப்படி ஆறுது? கர்ப்பம் கலங்குதா? என்ன சொல்ற? கர்ப்பம் கலங்குது, பீதி கிளம்புது. இப்போ நம்ம போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மலையாண்டி கோயில். தேனி அம்மையாரை போய் பார்க்க போகிறோம். பார்த்துலாமா? கண்டிப்பா. இங்க ஒரு அருவி இருக்குது பாருங்க. இது அருவியா? மேலே இந்த கீழே ஊற்றுமே, அதுக்கு பேர் இதுக்கு குளக்கரை பாறையில வந்து அமைச்சிருக்கிறாங்க. அந்த ராஜாக்கள்லாம் வந்து குளிக்கிறது கொள்றது. மீன் இருக்கானா? வாங்க, இங்கே மலையில் வாழ்கிறவங்க எல்லாரும் இதை குடிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்காக குடி தண்ணி. இதில் மீன் எப்படி உருவாச்சுன்னு தெரியல. இந்த பாறைக்குள்ளே பாருங்க எவ்வளோ மீன் இருக்குது பாருங்க. ஏன் பக்கெட் இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இங்கே வரவங்க பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நடக்க முடியாமல் ஏறும்போது தாக்கத்தோடு உட்காந்துட்டாங்க. பக்கெட்டில் அள்ளின்னு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்து களையாற்றி கொண்டுன்னு வர்றதுக்காக. இது வந்து சுத்தமான குடி தண்ணி. இங்க இருக்க நம்ம தேனம்மையாருக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்கு இந்த தண்ணி தான் எடுத்து கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. குடினா குடிக்கலாமா? இதெல்லாம் குடி தண்ணி. குடி தண்ணி இப்போ குழி தண்ணியாக மாறி போச்சு. தீர்த்தங்கள் நல்லாவே குடிக்கணும். என்னடா ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சு? சாமிநாத்தம் கொஞ்சம் வருது. கருவேப்பிலை மரம் பக்கத்தில் லெமன் இருந்தாண்டு பாருங்க. சப்போட்டா பழம், முருங்கைக்கீரை. இங்கே வசிக்கிறவங்க வந்து வச்சு உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மூலிகைலாம் தானே? மூலிகைலாம் இன்னும் மேலே இருக்குதுங்க. மக்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். சப்போட்டா மரமாக பார்த்துங்க. சீத்தாப்பழம். மலையாண்டி கோயில் இங்கே வந்து கடா வெட்டி சோறு போடுறாங்க. கீழேயும் தர்காவில் கடா வெட்டி சோறு போடுறாங்க. அதே மாதிரி மலை மேலே உள்ள தர்காவில் ஷேக் அவுலியா அங்கேயும் கடா வெட்டி சோறு போடுறாங்களா. அதிர்ஷ்டம் தான் நம்ம சாப்பிடலாம் இன்னைக்கு. அதிர்ஷ்டம் என்ன மட்டும் இல்லைன்னா அந்த மலைக்கு கீழே உள்ள தர்காவில் டெய்லியும் 365 நாளும் கிடா வெட்டி வர்றவங்களுக்கு சோறு போட்டுட்டு தான் இருக்காங்க. மதுரையில் நம்மளது எப்படி பாண்டி கோயிலில் நேர்த்தி கடன் வச்சு கிடா வெட்டாங்களோ அந்த மாதிரி தர்காவில் எல்லா ஊர்லேருந்தும் வந்து நேர்த்தி கடனை வந்து இங்கே செலுத்துறாங்க. என்ன குடி தண்ணி நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க? நான் அவங்க வந்து நம்ம ஊருக்கு புதுசுனா சரி குழந்தைங்க மொட்டை அடிச்சுட்டு வந்தனால வேற எங்கிட்ட தண்ணி போக முடியாதனால இங்கே வெளியில் அள்ளி ஊற்றி குளிக்க வச்சுக்கிட்டு நான் சொன்னேன்னா இதெல்லாம் குடிச்சலா? குடிக்கலையா? உள்ள ஒரு கோயில் கட்டிக்காங்க பாருங்க. புதுசாக கட்டிருக்காங்க பாண்டி. வா பார்க்கலாம். அருணாச்சலம் சாமிகள் சித்தர் பீடம். இது வந்து கருவறை அமைக்கப்படாத சித்தர் பீடம். கருவறையே இல்லை. இல்லை, சுற்றி வந்து வெறும் கோயில் மட்டும்தான் இருக்குது. பாம்பாட்டி சித்தர், சிவபிரபாகர சித்தர். பிரபாகர சித்தரா? மகா குரு பரபிரம்மு. இந்த மாதிரி சித்தர்கள் பீடம். இந்த லிங்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரார்த்தனைக்காரங்க அவங்கவுங்க கோரிக்கையை நிறைவேற்றி வெற்றி ஆன பிறகு இது கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. அருள்மிக ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் சித்தர் பீடம். என்ன சொன்ன? அருணாச்சலர் பீடம். அருணாச்சலேஸ்வரர் ஈஸ்வரர் சித்தர் பீடம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பிரம்மாலை. பிரண்மலை. எங்கடா இருக்கு இப்ப? பிரண்மலை. பிரான்மலை. பிரான்மலை கோவில் இங்கே தானே இருக்கு. நம்ம இந்த பக்கம் வராமல் கீழே இருந்து மேலே வந்துட்டோம். தெரியல. மேலே ஏறி பார்க்குறாங்க கோயில். சிவசிவா. இந்த கோயிலை பாருங்க, ரொம்ப முயற்சி பண்ணி அந்த காலத்தில் பண்ண மாரி சிமெண்டா பயன்படுத்தாத வெறும் கற்களாலே இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. சிவன் ஆலயம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அதுவும் மலை மேலே. அதுவும் மலை மேலே. ஆண்டவனே கடவுளே எல்லாரும் நல்லா வை. கேமரா ஆஃப் பண்ணணும்னு வேறு தானே வேண்டுவேன். வேற என்ன வேண்டது? கேமரா ஆஃப் பண்ணணும்னு என்னையும் குடும்பத்தையும் பார்த்துன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் நல்லா இருந்தால் நல்லது தானே. போகர் சித்தர். போகர் சித்தர் வந்து பழனி முருகன் கோயில் சிலையை வடிவமைச்சவர். நவபாசனத்தை வச்சு. நவபாசனம் வந்து விசைத்தன்மை கூடியது. நம்ம போகர் சித்தர் வந்து நம்ம பழனி மலையில் உள்ள முருகர் சிலையை வந்து நவபாசனத்தை வச்சு வடிவமைச்சிருக்காரு. அந்த நவபாசனம் சொல்லக்கூடியது வந்து விசைத்தன்மை வந்தது. இந்த நவபாசனங்களையும் ஒன்று சேர்த்து அந்த சிலையை உருவாக்குனால அதுல இருந்து வரக்கூடிய வேர்வைன்னு சொல்லக்கூடிய அந்த நீர் ஆகப்பட்டு சுரக்கப்படுறது உடம்புல உள்ள எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் மருத்துவ குணம் நிறைந்தது. எந்த வியாதியாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு பானமாக அது வெளியே வருது. அதனால தான் சுவன்றி சிலை இல்லாமலே பண்ணிட்டாங்க பழனி மலையில். இப்போ இருக்கிற சிலை ஒரிஜினலே கிடையாது. இதுக்கு வந்து கட்டுறது கையில் பொறுப்பு கிடையாது. முழுக்க சேகரனுடைய சொந்த கருத்து. கன்னிமூல கணபதி பகவானே சிலை கடத்திட்டு போறாரு பாத்துக்க. இப்பதான் சேகரில் வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. சபத்தில் சொல்லிட்டாங்களா? காதுல ஓதும். ஆண்டவனே
கை கால் நோய் நொடி இல்லாமல் நல்லா வைக்கணும். காதல் ஓதுறியா? ஆமாம், அதாவது நந்தீஸ்வரர் காதில் ஓதணும்னாக்கா நம்ம நினச்ச காரியங்கள் வெற்றியாகும். இது பாருங்கள், மருத்துவ குணம் உள்ளதுன்னு பார்த்தோமா. முதல்ல வந்து பாருங்கள், கற்பூரவள்ளி இலை சாப்பிட்டீங்கன்னா சளியை முறிக்கும். மலைப்பகுதியில் இது நிறைய கிடைக்கும். இது என்ன மரம்னா? வில்வம், அதாவது ஈசனுக்கு உகந்தது இது. வில்வ மரம். வில்வ மரம். வெற்றி விநாயகர் பாலமுருகன் திருத்தலம் கோவில், ஷேக் அப்துல்லா தர்கா செல்லும் வழிகள். வழிகள்லாம் வழிகள் தடங்கள். இது வந்து ஈசத்தனுடைய விதைகள். நம்ம தோட்டத்தில் கொண்டு போய் இதை உருவாக்குறோம். பழமாக இருக்குண்ணா? பழம்தான். சாப்பிடலாம் பண்ணி இந்த பழம் இருக்கா? இந்த கசைக்கு முகுந்து பார்த்தா எப்படி வாசனை வரும் தெரியுமா? யாருமா இதான் ஈசத்தலன்ற? ஈசத்தலம் இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இந்த மாதிரி ஓடைகள், மலைப்பகுதிகள், அந்த மாதிரி இடத்துல முக்கியமான இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஊர் வந்து ஒற்றுமைக்கு சிறந்த ஊர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளே ஏறும்போது பார்த்தோம், இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அவ்வளோ ஒற்றுமையாக நடந்து போகிறாங்கண்ணா. இந்த ஒற்றுமை எந்த மலையில் போய் பார்த்தாலும் கிடைக்காது. 3 மணி நேரம் நம்ம கடந்தால் தான் மேலே போய் சேர முடியும். அது நம்மள மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போனால் 5 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. இதில் நம்ம வெடிகுண்டு என்ன சொன்னதுங்களா நேற்று? 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஏறி இருக்கலாம். நம்ம போயிருந்தே ஏறி இருக்கலாம். அவர் தனியாக போய் ஏறி போயிரு, நம்ம கூட ஒரு நாள் வர்றாரு. இது வந்து ரத்த கட்டுக்கு போடக்கூடிய இலைண்ணா. இந்த இலை வந்து பார்க்குறதுக்கு இந்த செடி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே பச்சை கலர் இருக்கா? ஆமாம். இங்கே பாருங்கள் கருப்பு கலரில் இருக்கும். அதேமாரி பச்சை கருப்பு இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த பூ, இந்த மாதிரி பூ இருக்கிற இலையை தான் பறிக்கணும். இது வந்து ரத்த கட்டுக்கு போடக்கூடிய மூலிகைண்ணா. இது வந்து கையில் நம்ம அடிபட்டது, இந்த மாதிரி கையில் ரத்தம் கட்டியிருக்கலண்ணா, இந்த மூலிகையை வந்து காலையில் பறிச்சுட்டு போய் ஒரு 8 மணிக்குள்ள அரைச்சி, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி, எந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல ரத்தம் கட்டியிருக்கோ அந்த இடத்துல வந்து அதை அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி ஒரு 1 to 2 மணி நேரம் வரைக்கும் அதை வெயிலில் காய வச்சு, தெளிஞ்ச பச்சை தண்ணியில் அந்த நம்ம மருந்து போட்ட இடத்த தண்ணி கீழே விட்டோம்னா நம்மளோட ரத்தம் கசிகிறது லைவாகவே தெரியும். அதில் பார்க்கலாம், நேர்லேயே பார்க்கலாம். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நாள்லேருந்து 3 நாளைக்குள்ள இதை போட்டுக்கிட்டே வந்தோம்னா ரத்த கட்டு சரியாயிருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க போல இருக்கே? அனுபவப்பட்டிருக்கேண்ணா. ஏற்கனவே என் கையெல்லாம் உடஞ்சி புதுசாக நானும் இப்படி தான் ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாமல் ரத்தம் கசிங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பாமல் பண்ணி பார்த்தேன். என் கைக்குமே ரத்தம் அப்படியே கசிற தெரிஞ்சுனா இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு போட்டிருந்தாங்க, அடிபட்டிருந்தது. ரத்தம் நேச்சுரலாகவே கசிஞ்சா நான் அனுபவப்பட்டேண்ணா. எதனால் உங்களுக்கு ரத்தம் கட்டுச்சு? இந்த மாடுபிடி வீரர்லாம் ஃபேமஸாக இருந்தாங்க. நம்மளும் மாடு பிடிச்சி பெரிய ஆள் ஆயிடலாமேன்னு சொல்லி ஒரு மஞ்சட்டில் போய் மாடை கட்ட போனேன். அது என்னையே கட்டிட்டு போயிடுச்சு. மாடு மேலே விழுந்துச்சு. நான் மாடு மேலே விழுகிறது போல என் மேலே மாடு விழுந்துருச்சு. என்ன செடினா அது? அடுத்த மூலிகை லெமன் கிராஸ். இது லெமன் கிராஸா? ஆமாம். இதை நம்ம வந்து பாலில் வந்து கொதிக்க போட்டு குடிச்சோம்னா டீ சூப்பராக இருக்கும். அந்த எலுமிச்சம்பழம் வாசனை அப்படியே வரும். நீ எதானே பறிச்சிருக்க? அதே தான். லெமன் கிராஸை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை வந்து மாட்டு பில்லு மாட்டுக்கு உணவுனாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, லெமன் கிராஸை பார்த்த பின்னாடி இந்த மாதிரி செடி எங்கே இருந்தாலும் லெமன் கிராஸ்ன்றாங்க. இது வந்து லெமன் கிராஸ் கிடையாது. இந்த கோயிலெல்லாம் திதி கொடுக்கும் போதோ இல்லை மந்திரம் சொல்லும் போதெல்லாம் நம்ம விரலில் கட்டுவாங்க பாருங்க, தெற்ப. அது இது கிடையாது, இதுதான். அது நாணல். அதுக்கு பேர் அது ஆத்தங்கார எல்லாம் நிறைய இருக்கும் பாருங்க. சிவதர்பைன்னு சொல்லுவாங்க. 2 தர்பையிலே 2 விதமான தர்பை இருக்கு. அதுல வந்து சிவதர்பை இது வந்து நம்ம ஹோமங்களுக்கு யாகங்களுக்கு பூஜை பண்றவங்க யூஸ் பண்ற புல்லு. என்ன சார் முட்டு கொடுத்து வச்சிருக்காங்க போல? முட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. இது கீழே ஒன்று படுத்துட்டு பாருங்க. அவசியம் குடல் புந்தாண்டில் வெளியே வந்துருமா? யார் அங்கப்பா பெரியவர் ஒருத்தர் படுத்துக்க அவரை சொல்றியா? ஏமாடி அந்த காலத்தில் இது எப்படி தூக்கி நிமித்திருப்பாங்க? பெரிய கடப்பாறை வச்சு விட வேண்டியதுதான். பெரிய கடப்பாறை அதை வந்துட்டார் அவரு. பாருங்க, இந்த ரெட்டைக்கல் பாறைக்கும் பின்னாடியே ஒரு கடை இருக்கு. சர்பத்து ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்டுட்டு திருப்பி மலை ஏறலாம். மலை எவ்வளோ ஏறணும்னு உயரம் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. என்னண்ணா இப்போ பயணம் இருக்கு? பயணம் பரலோகம் போகுது. இது வரைக்கும் சாப்பிடாம ஏற்றோம். சும்மா இருந்தோன்னு குரங்கு தின்னு சாப்பிட சொல்லி 2 பூரி சாப்பிட்டேன். இதுக்கு மேலே எப்படி ஏறதுன்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரங்கு டிஸ்டர்ப் பண்ணாதுண்ணா.
படைத்தவன் நினைவில்லையோ இறையோன ஆணைகளை இதையற்று ஏற்றிருவேன் விதியிருந்துன்னு கேட்பதில்லையோ செவியிருந்து கேட்பலையோ. பிரான்மலை ஷேக் அப்துல்லா பாபா நல்ல வாக்கை கொடுத்து 8000 படி ஏறி போய் குளிச்சு முடியும் இரணத்தை கொடுத்து பறக்கத்தை கொடுத்து ஈமானை கொடுத்து அந்த நேரத்தோடையே கொடுத்து பிராமணன் ஷேக் அப்துல்லா ஐயாவுக்கு வருஷம் கிடாபட்டி கந்தரி போடணும், ஏழைக்கு அள்ளி போடணும். நன்றி நன்றி. ஆட்டுக்கறிச்சி ஒரு சாப்பிட்டியா? ஆட்டுக்கறிச்சி ஒரு சாப்பிட்டியா? 40 ரூபா தான் வந்திருக்கு. அப்படியா? மீது வரல. அல்ல இல்லை சரிண்ணா 100 ரூபாயா? கண்ணிலே தெரிவதென்ன கண்ணியிலமான காவியமா ஓவியமா கண்ணியிலமான. எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனை துணை நமக்கு. கொஞ்சம் தூத்தி இன்னொரு கடை இருக்கு. ஆமாண்ணா, 2வது பாயிண்ட்ண்ணா. அடுத்து தண்ணி தவிர்த்துனா இங்கே சர்பத்து குடிச்சுக்கலாம். அவரே என்டர்டைன்மெண்டா எப்படி சொல்ல சொன்னாரா சார்? நான் காசு கொடுத்துட்டாரு பிறகு. ஓ ஃபேன் சர்க்கிள் அட்டி. அழகான தேன் கூடு கட்டியிருக்கு. நம்ம சேகரனை இறங்கி இப்போ எடுக்க போறாரு. என்ன சாங் தேடிட்டு இருக்கியா? திரும்ப என் கோட்டை தெரியுதுண்ணா. ஆ, நம்மளுடைய இடம் தெரிய மாட்டேங்குது. வந்துட்டோமா? மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் மழை என்ன மூச்சு வாங்குமா? வாங்கடா. குழந்தையெல்லாம் அழகா நடந்து ஏறிட்டு வருதுண்ணா. இன்னும் அவ்வளோ தூரம் போகணுண்ணா. ஆமாம் பாரு, ஆடி வச்சிருக்காங்க பாரு. என்ன சேகரண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். என்னண்ணா கடையே இல்லை, நீங்கள் 3வது கடை வந்துருச்சு. கீழே இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க, மேலே கடையே இல்லை, ஒரு பாட்டில் 50 ரூபா தண்ணி பாட்டில்ட்டாங்க. அது ஜூஸ் வந்து 40 ரூபான்றாங்க. அது வந்து வியாபார யுக்தினா. அதுக்கு அடுத்த கடைக்கு வந்தாக்கா மேலே கடையே இல்லை, இங்கே சாப்பிட்டு போங்கன்ட்டாங்க. அடுத்த கடையில் அதுக்கு அடுத்த கடைக்கு இங்கே வந்திருக்கிற மோர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த கடை இருக்கா? கேப்பா அடுத்த கடை இருக்கா இல்லை என்ன சொல்றாருன்னு. கடை இருக்காண்ணா மேலே? இன்னொரு கடை இருக்கா? பரவாயில்லையா? பரவாயில்ல. அப்போ கீழே இருக்க பாய்ப்புள்ள போய் சொல்லிடுச்சுங்க. போய் சொல்லிட்டான் பாருங்க. எது பீரங்க? இந்தா வானா வீரபாண்டிய கட்ட பீரங்கி கிடக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் பயன்படுத்தின பீரங்கி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? இதுங்க இருக்கு பாருங்க. ஆமாம் இந்த இருக்கு. வச்சிருக்காங்க. இப்ப சார் நான் தூக்க போறாரு. இழிச்சாங்க. பீரங்கி பாருங்க, 3வது கடை தாண்டின உடனே ரைட் சைடில் இருக்குது. நம்ம வெட்டிக்குண்டு முருகேசன் இப்போ போயிருக்காங்க. பீரங்கி வெளியே வருவார். ஆமா, இதான் அந்த பீரங்கிங்களா? என்னங்க அது? இதான் ட்ரிகர். இது எப்படிங்க தூக்கி வந்துருப்பாங்க மேலே? ஒரு ஆள் கட்டபொம்மை ஒரு ஆள் வச்சுட்டு தெரிஞ்சிருக்காருண்ணா. ஒரு ஆள்? ஆமா. நீ தூக்கு பார்க்க, நீ தான் பணமரம் முடியும். இதே தூக்க முடியும். பணமரம் பிடிச்சி இப்ப தூக்குறாரு பாரு. இதை பார்த்தீங்கன்னா பாறையை தோண்டி நீர் ஊற்ற சேகரித்து நீரை சேகரித்து வச்சிருக்காங்க. பாறையை தோண்டி ஒரு 5 சுனை ஊத்து இருக்கு இல்லையா? ஆமா, 5 6 நிறைய இருக்கு. இந்த இடத்துல ஒரு 5 சன ஊத்து இருக்கு. நீர் ஆதாரத்தை வச்சு தான் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. மேலே மலை மேலே வாழ்ந்துருக்காங்க. டே அப்பா ஜாங்க என்ன அங்கே போயிட்டீங்க? கல்லு மேல கல்லு அடிக்க வச்சிருக்காங்க வீடு கட்ட. அப்படியா? கல்லுக்கை வச்சிருக்காங்க வீடு கட்டுறதுக்கு. நீ என்ன வச்சுட்டு போனா? அவர் ஏற்கனவே 2 கோயில் வச்சிருக்காருங்க. இன்னும் இங்கே ஒரு சித்தர் உட்காந்துருக்காரு. சொந்த வீட்டில் தான் உட்கார முடியலண்ணா, வீடு கட்ட வச்சு கல்லுலேயாச்சும் உட்காரலாம். பாருங்க, பங்களாக்கு மேலே பங்களா கட்டணும்னு வச்சிருக்காங்க போல. சென்னையில் எல்ஐசி பில்டிங் மாதிரி வச்சிருக்காங்க. டீ இருக்கு, காசு இருக்கு, தண்ணி இருக்குது, ரோடு இருக்குது, எல்லாம் இருக்குது. வாங்க சாப்பிட்டு போங்க. காசு இல்லைப்பா, ஓசில் கொடுக்குறாங்களா? பலகாரம் விலையா? 3-10 ரூபா. இவ்வளோ மலைக்கு மேலே வந்து இவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்க? 10 ரூபாய்க்கு சட்னியோட. என்ன போகலாமா? போகலாம். கிடா வெட்ட லேட் ஆகுமா, அதுக்குள்ளே படுத்து தூங்க சொன்னார் கடைக்காரரு. டீயை சாப்பிட்டோம், கொஞ்சம் மயக்கமாக இருக்கு, படுத்துக்கிட்டு தூக்கிட்டு அப்புறம் போகுமா. டீ சாப்பிட்டா புத்துணர்வு ஆகும்னு சொல்லுவாங்க. இவர் மட்டும் தான் மயக்கமாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது கிடா வெட்டு இங்கே மட்டும் இல்லைண்ணா, கீழே உள்ள தர்காலையும் இருக்கு. நீ அந்த முடிவில் வந்திருக்க. அவ்வளோதான்.
மொத்தம் யாரும் கோயிலுக்கு வரல. நாம சாமி கும்பிடுவா போய். பாருங்க அப்படி பிட்டு பிட்டா வெட்டிச்சு அப்படி பேட்டின்னு கட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ அடிக்க வச்ச மாதிரி இருக்குண்ணா. சரிண்ணா ஒரு வழியாக வந்துட்டோம் பாருங்க. சாப்பிட்டு நடக்க முடியாமல் போகிறாரு பாவம். கெடாக்கறி விருந்து எப்படின்னா இருந்துச்சு? கெடாக்கறி விருந்து போய் சொல்லலாண்ணா. அம்மா மழை பெஞ்சு வந்து தண்ணி தேங்கி நிற்குது. அங்கங்கே சேமிப்பு தான். இங்கே இருக்கு அங்கே இருக்கு. இங்கே பாருண்ணா, பால விநாயகர் கோயில் தான் சொன்னது. முதல் கடவுள இந்த குழந்தைங்க 3 வாரத்தில் உட்கார வச்சிருக்கிறாங்க. எங்களை ஏறி வந்து பார்க்கறதுக்கு. பிள்ளையாரப்பன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால முருகர் கோயில், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்கா. வெற்றிகரமா நம்மளுடைய இலக்கை அடைந்து விட்டோம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற இடம் தான் மத நல்லிணத்துக்கான ஒற்றுமையான ஒரு இடத்துல தான் இந்த காட்சிகளாக இருக்குது. ஒரு பக்கம் பிள்ளையார் இருக்காரு, ஒரு பக்கம் முருகன் இருக்கிறாரு, இந்த பக்கம் பாருங்கள் மசூதி இருக்குது. இந்த 3 வந்து இந்த மலைக்குள்ளே இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படியாண்ணா? கண்டிப்பாக பாருங்கள், மேலே மலையிலேருந்து இறங்கி வந்தோம்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தர்கா இருக்குது. மேலே போனால் முருகன் கோயில் இருக்குது. இப்போ முருகர் கோயிலை போய் பார்த்துட்டு அப்படியே அப்படி ரவுண்டிங்கில் வரோம். தர்காவுக்கு போகிறோம். ஆமாம், அதான் காட்சி அளிக்கிறார் பேர் அங்கே ஒருத்தர். பாதையை பாருண்ணா, பயங்கரமாக இருக்கு. கல்லை உடச்சி வழி பண்ணிருக்கிறாங்க பாரு. இதே மலையில் உருவாக்கணும் தானே இதெல்லாம். சரிண்ணா பிடிச்சிட்டே வாண்ணா. இது பாருண்ணா, இயற்கையை பாருண்ணா, கொட்டி கெடுக்குது பாருண்ணா. கொட்டி கெடுக்குது அப்பா. கண்கொள்ள காட்சிகள் பாருங்க. முருகர் கோயிலில் அருவாலை வச்சிருக்காங்க. நேர்த்தி கடன் தானே முருகா, மலை முருகா. சரிண்ணா பாருண்ணா, மலைக்கு வந்தாச்சு. முருகன் கோயில்ல பெல்ல கட்டியிருக்காங்க. அடிச்சு பாத்துருவோண்ணா மலை அதிர்தான்னு. முருகனுக்கு சரிண்ணா. இந்த பாரு நம்ம கார் நிற்குது. நான் பாரு வந்த பாதையை பார்த்தாச்சுண்ணா. பார்த்தாச்சு. எவ்வளோ உயரத்தில் இருக்க பாரு. அப்பா இதுக்குள்ளேயே தான் நம்ம வந்துருக்கோம்ல. சுற்றி சுற்றி தர்காவுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மேலே மலை மேலே வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்காக அகல் விளக்கு சிமெண்ட்டில் கட்டி வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து வருஷத்தில் ஒரு நாள் கார்த்திகை தீபம் வரப்போ அதில் போய் ஏற்றி தீபம் ஏற்றுவாங்க. அது இப்படி ஏறுறதுக்கு படியே இல்லையாண்ணா? அது இதை அடித்து வச்சுருக்காங்க. சைடில் கம்பி அடித்து வச்சுருக்காங்க. ஓல்ஸ் போட்டு கம்பி அடித்து வச்சுருக்காங்க. முருகன் கோயிலேருந்து கீழே இறங்காச்சு. கீழே வந்த உடனே பாருங்கள், குடி தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. மீன்கள்லாம் இருக்குது. மலையில் வந்து மீன்கள்லாம் இருக்குது, ரொம்ப அதிசயம். இந்த இடத்துல வந்து குடி தண்ணீர் இருக்குது. வாங்க மசூதிக்குள்ளே போகலாம். காலை கழுவிட்டு போகணும். நீங்கள் குளிச்சிங்களா காலையில்? அதான் காலையில் குளிச்சாச்சு. சரிண்ணா, நீ ஒரு ஆள் தானே செருப்பு போட்டே காலெலாம் கழுவுற. செருப்பு போட்டே உலகத்தில் கழுவுற நீ ஒரு ஆள் தானே. இப்போ எல்லாம் கழட்டி வச்சுருக்க. செருப்பு கழட்டல இப்படியே விட்டுருவோம். என்ன சரிண்ணா, போகிற இடமே அருமையாக இருக்கேண்ணா. இந்த மலையில் இந்த மாதிரி ஒரு அதிசயமான இடங்கள். இந்த செவர் தானே கீழேருந்து நம்ம பார்த்தப்ப தெரிஞ்சு. ஆமாம், அதே தான். இதான் பாருங்க, பின்னாடி இருக்கிறது ஷேக் அவுலியா தர்கா.
இதில் தான் வந்து இப்போ ஓதின்னு இருக்கிறாங்க. நாங்களும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் போய் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். வெளியில் அடுத்தது சாப்பிட போகலாம். சாப்பிட்றதுல இருக்கா என்ன இருக்குன்னு விஷயம்? இன்னும் அப்புறம் என்ன இருக்கு? பார்க்குறவங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டியா? நன்றியா? சாப்பிட்ட அப்புறமா நன்றி சொல்லுவோம். இமயமலைக்கு போகிறதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு ஆசை எங்களுக்கு, இந்த பிரான் மலையை வந்து பார்க்கணுன்னு. அந்த ஆசை இன்றைக்கி தான் நிறைவேறிச்சு. நீங்களும் வந்து பார்த்து எங்கள் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு தடவைனாச்சும் வந்து பாருங்கள். இங்கே மலை ஏறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஒரு அளவுக்கு சுமாராக இருக்குது. இயற்கை பாருங்கள், சும்மா கொட்டி கிடக்குது பின்னாடிலாம். வந்து பார்த்துட்டு ரசிங்க. இங்கே வந்தீங்கன்னாக்கா இயற்கை மட்டும் இல்லை, பாய் வீட்டு விருந்து இலை நிறைய கறி சோறோட சாப்பிடலாம். உங்களுக்காக நாங்கள் சாப்பிட போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதோ உங்களுக்காக. இவ்வளோ நேரம் கீழே இருந்து மேலே வந்து அசதி ஆகி டயர்டாகி சமைக்கிறதெல்லாம் பார்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு, வாய்க்கு ருசியாக வேற லெவல். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பரம்பு மலை என்கின்ற பிரான் மலையை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா எல்லா ஊர்லேருந்துமே பஸ் வசதி இருக்குது. இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த இயற்கை காட்சியெல்லாம் அனுபவிக்கலாம். உங்களால் நேரில் வந்து அனுபவிக்க முடியாதவங்க வீடியோவில் அனுபவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.